ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம விஜய் டிவி சைட்ல இருந்து வரல, ஜியோ ஹாட் ஸ்டார் சைட்ல இருந்து வந்திருக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல, தல ரூமுக்கான போட்டி, அந்த போட்டி தான் வந்து இப்ப நடக்க போகுது. டாஸ்க் நேம் பாத்தீங்கன்னா வெளுத்துக்கட்டு. இதுதான் வந்து டாஸ்கோட நேமு. ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜீன்ஸ் வச்சிருப்பாங்க, அழுக்கு ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸை எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க துணி துவைக்கிறதுக்குன்ட்டு. அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு நிக்கணும். அங்க வந்து பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டு வாட்டர் ஃபில் டேங்க்ல போயிட்டு வாட்டரை ஃபில் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம துணி துவைக்க ஆரம்பிக்கணும். இதுலதான் ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்குது. அது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கெமி அவர்களுக்கும் விஜய் பார்வதி அவர்களுக்கும் தான் சண்டை வருது. ப்ரோமோல பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஒர்க்கிங் ஸ்டேஷன் போனோம். அங்க வந்து பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு தண்ணி டேங்க்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து தான் நம்ம துணி துவைக்கவே ஆரம்பிக்கும். ஆனா விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா வந்து தண்ணி பிடிக்க போயிட்டான்னு நினைக்கிறேன். அதான் சண்டை வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கெமியும் சும்மாலாம் விடல. அவங்க வந்து அந்த அவங்களோட பக்கெட்டை வந்து விடவே இல்லை. புச்சி நல்லா அவங்கள சொயிட்டி அடிக்கிறாங்க. அதுல வந்து விஜய் பார்வதியோட ட்ரெஸ் ஃபுல்லா வந்து அழுக்காயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த சுத்தி அந்த சண்டை போறதுனால அந்த தண்ணி ஃபுல்லா வந்து கீழே சிந்திட்டு இருக்கு. சிந்தனால அவங்க பேண்ட் ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. இதனால விஜய் பார்வதி வந்து செம்ம கான்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது. பட் ஆனா லாஸ்டா பாத்தீங்கன்னா ப்ரோமோல கெமி கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். கெமி, ஆதிரை இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு பார்த்தோன்னா இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சிருக்குது பாத்தீங்கன்னா கெமி, ஆதிரை, அதுக்கப்புறமேட்டு சபரி, இவங்க 3 பேர் தான் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் 1க்கு போறது 3 பேர் தான் போறாங்க. இதுதான் ஃபைனல் டாஸ்க். எல்லாரும் வந்து லைனா நின்று தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டு துணி துவச்சு காய போடுறாங்க. அந்த துணி வந்து ரொம்ப எல்லோ இஷ்ஷா இருந்தது. அதனால அது கரை போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ் விடுற தண்ணியே கொஞ்சம் தான் இருக்கு. அதுவே வந்து இந்த பழுப்புல கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதனால தண்ணிக்கு அதிகமா பஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது டாஸ்க்ன்றதுனால பிக் பாஸ் தண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது ஃபுல்லா நைட் டைம்ல நடக்கிறதுனால நம்மளுக்கு நைட்டு தான் லைவ் கிடைக்கும். நான் நைட் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.